நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல நமக்கு விடுதலை கிடைக்க போராடிய அனைவருக்கும் அறிந்த தலைவர்களுக்கும் அனைவருக்கும் அறியப்படாத தலைவர்களுக்கும் நன்றிகள் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு வீடியோல பினான்சியல் ஃப்ரீடம் பத்தி பார்க்கலாம். நம்ம ஃப்ரீடம் 1947லயே நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா பினான்சியல் ஃப்ரீடம் நம்ம நினைச்சாதான் அதை அடைய முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவை நான் கொண்டு போறேன். நான் 2022ல ஒரு கிளைண்ட அப்ரோச் பண்ணேன். அப்போ அவர் சீட்டு போட்டிருக்கேங்க, இப்ப வேணாம், நான் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் 2023 அப்போ அந்த சீட்டு நடந்து முடிஞ்ச ஒரு 6 மாசம் 7 மாசம் முடிஞ்ச டைம். நான் 2023ல மறுபடியும் அவர் போய் சந்திச்சு கேட்டப்போ அவருக்கு அந்த சீட்ல இருந்து ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. ஒரு 1,00,000 ரூபாய் அவரு கையில வச்சிருக்காரு. இந்த மாதிரி நான் ஜீவன் அக்ஷயில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தேன். அதுக்கு அவரு இப்ப நான் ஒரு கார் வாங்க போறேங்க, இப்போ 1,00,000 ரூபாய் சீட்ல இருந்து வந்துச்சு, ஒரு 3,00,000 ரூபாய் கார் கிடைச்சிருக்கு, ஸோ 2,00,000 ரூபாய் நான் இஎம்ஐ போட்டு ஒரு 3,00,000 ரூபாய்க்கு மொத்தமா நான் அந்த காரை வாங்கிட்டேன், நீ அதுக்கு ஒரு இஎம்ஐ போயிட்டு இருக்குதுங்க, நம்ம எல்ஐசி அடுத்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ எது உண்மையான சொத்து, பினான்சியல் ஃப்ரீடம் எது கொடுக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் 2023ல அவர் அப்ரோச் பண்ணும்போது அவர் கையில 1,00,000 இருந்துச்சு. அதை அவர் டெப்ரிசியேஷன் ஆசைட்டு ஒரு கார் வாங்கிட்டாரு. அந்த காருக்கு இஎம்ஐ மாசம் 7,000 ரூபாய் அவரு கட்டுறாரு. சைமல்டேனியஸா அவரு இன்னொரு சீட்டும் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கும் மாசம் 5,000 ரூபாய் அவரு கட்டுறாரு. ஸோ அவரால் மாசம் 12,000 ரூபாய் சேமிக்க முடியும். ஸோ அவரு எல்ஐசியில சேமிச்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு 2023ல அவருக்கு 1,00,000 ரூபாய் இருந்துச்சு. நான் ஜீவன் அக்ஷயில போட்டுக்கோங்க, லைஃப் லாங் கேரண்டீடு இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் 2023ல அந்த சீட்ல இருந்து வந்த அமௌண்ட்டை ஜீவன் அக்ஷயில போட்டிருந்தாருன்னா லைஃப் லாங் அவருக்கு 6,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா இயர்லி ஒன்ஸ் கிடைச்சிட்டே இருந்திருக்கும். ஸோ அடுத்து மறுபடியும் அவர் சீட் ஆரம்பிச்சாரு. ஓகே டன், சீட்டும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். ஒரு ஷார்ட் டேர்ம்ல நமக்கு ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய பிளான் தான். ஸோ அந்த 5,000 ரூபாயை அவரு சீட்லயே போடுறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 10 வருஷம் மட்டும் அவர் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஸோ ஒரு சீட்டுக்கு 20 மாசம் டைம், அடுத்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 சீட்டு முடிச்சிருப்பாரு. இப்படி 6 டைம் அவருக்கு 1,00,000 அந்த சீட்டு முடிஞ்சது கிடைக்கும். நான் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா, அந்த சீட்டை இடையில அவர் எடுக்காம 20 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்தாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஸோ அதை எல்லாத்தையும் அந்தந்த வருஷத்துல ஒரு ஜீவன் அக்ஷய் பாலிசி எடுத்திருந்தாரு அப்படின்ற பட்சத்துல 10 வருஷம் கழிஞ்சு அவருக்கு லைஃப் லாங் கேரண்டீடு பென்ஷன் அமௌண்டா 42,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். நான் சொல்றது அப்ராக்சிமேட் வேல்யூ. லைஃப் லாங் 42,000 ரூபாய் அவருக்கு கிடைச்சிட்டே இருக்க போகுது. எண்ட் ஆஃப் த டேர்ம் பாத்தீங்கன்னா அவர் கட்டின அசல அவருடைய நாமினிக்கு எல்ஐசி கொடுத்துட போறாங்க. அடுத்ததா அவர் அந்த கார் டியூ கட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கார் டியூ மாசம் 7,000 ரூபாய்க்கு அவரு கட்டுறாரு. அந்த 7,000 ரூபாய ஜீவன் உற்சவ பாலிசி ஒரு 16 வருஷம் டேர்ம் போட்டு இருந்தாரு அப்படின்னா அதே 7,000 ரூபாய் கட்டிட்டு வந்திருந்தாரு அப்படின்ற பட்சத்துல ஒரு 12,00,000 ரூபாய் சம்மசூட் அவருக்கு கிடைக்கும். 30 வயசுல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருடைய 46 வயசுல பணம் கட்டி முடிச்சிருப்பாரு. 48வது வயசுல இருந்து லைஃப் லாங் கேரண்டீடு இன்கம் 1,20,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜீவன் அக்ஷய் பாலிசியில இருந்து ஒரு 42,000 ரூபாய் அவருக்கு கேரண்டீடு இன்கம்மா லைஃப் லாங் பென்ஷன் கிடைக்க போகுது. ஜீவன் உற்சவ்ல இருந்து கேரண்டீடு இன்கம்மா 1,20,000 லைஃப் லாங் கிடைக்க போகுது. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 1,62,000 ரூபாய் அவருக்கு கேரண்டியா அவரு அடுத்து எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தாலுமே அவருக்கு கிடைக்க போகுது. டோட்டலாவே சேர்ந்து அவரு 17 லட்சம் தான் அவரு கட்டியிருப்பாரு. ஆனா லைஃப் லாங் அவருக்கு கேரண்டீடு இன்கம் கிடைக்க போகுது. ஒருவேளை அவரு எனக்கு 48 வயசுல எல்லாம் பணம் வேணாம், எனக்கு நான் ஒரு 60 வயசுல ரிட்டையர் ஆயிடுவேன், 61வது வயசுல இருந்து எனக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னு பிரியப்பட்டாருன்னா ஜீவன் உற்சவ்ல பிளெக்ஸி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு 61வது வயசுல இருந்து வருஷத்துக்கு 2,00,000 ரூபாய் ஜீவன் உற்சவ பாலிசியில இருந்து அவரு வித்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ஜீவன் அக்ஷயில இருந்து ஒரு 42,000, ஜீவன் உற்சவ்ல இருந்து ஒரு 2,00,000. ஸோ மொத்தமா கேரண்டீடு பென்ஷன் அமௌண்டா 2,42,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கணக்குக்கு
90 வயசு வரைக்கும் அவர் உயிர் வாழ்றாரு அப்படின்ற பட்சத்துல ஜீவன் உற்சவ்ல இருந்து 60 லட்சம் ரூபாய் கேரண்டீடு பென்ஷனா 61வது வயசுல இருந்து 90வது வயசு வரைக்கும் அவர் வாங்கியிருப்பாரு. ஜீவன் அக்ஷய் செவன்ல இருந்து அந்த 90 வயசு வரைக்கும் அவர் வாங்கியிருக்கக்கூடிய பென்ஷன் கிட்டத்தட்ட 24 லட்சம் ரூபாய் அவர் பென்ஷன் வாங்கியிருப்பார். ஸோ ஜீவன் உற்சவ்ல 60 லட்சம், ஜீவன் அக்ஷயில 24 லட்சம். ஸோ 84 லட்சம் ரூபாய் கேரண்டீடு பென்ஷனா அவரு அனுபவிச்சிருப்பாரு. அவருடைய இறப்புக்கு அப்புறம் அவருடைய நாமினிக்கு ஜீவன் உற்சவ் பாலிசியில இருந்து ஒரு 71 லட்சமும், ஜீவன் அக்ஷய் 7 பாலிசியில இருந்து ஒரு 7,35,000மும் அவங்க நாமினிக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ மொத்தமா அவங்களுடைய நாமினிக்கு 78,45,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ அவரு ஒரு 84 லட்சம் வாங்கிடுறாரு, அவருடைய நாமினி ஒரு 78 லட்சம் வாங்குறாங்க. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 1,62,00,000 ரூபாய் அவரும் அவருடைய நாமினியும் பயனடைஞ்சிருப்பாங்க. இதுக்காக அவங்க கட்டின பிரீமியம் பாத்தீங்கன்னா 17,45,000 தான் பிரீமியம் கட்டியிருப்பாங்க. ஸோ நீங்க சீட்டு சேரலாம், கோல்டு வாங்கலாம், வேற எந்த விதமான முதலீடும் பண்ணலாம். ஆனா எது உங்களுக்கு பினான்சியல் ஃப்ரீடம் தரும் அப்படின்றத யோசிச்சு, இப்போ உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத யோசிச்சு நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. அவர் கார் வாங்கினதை நான் தப்புன்னு சொல்லல. அவருக்கு அந்த காரு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா அவர் கட்டாயம் அதை வாங்கித்தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பொறுத்து உங்களுடைய சாய்ஸ் மாறுபடும். உங்களுக்கு எல்ஐசி பாலிசி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் என்னுடைய ஏஜென்சிக்கிலேயே உங்களுக்கு எல்ஐசி பாலிசி எடுத்து கொடுக்குறேன். எல்ஐசி சம்பந்தப்பட்ட எல்லா சர்வீஸையும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.